நேர்களே, முக்கிய செய்தி. தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதிக்கு திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அதிர்ச்சி கூறிய தகவலானது வெளியாக இருக்கின்றது. தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சராக இருப்பவர் ரகுபதி. இவருக்கு நெஞ்சுவலியானது திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டு தற்பொழுது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அதிர்ச்சி கூறிய தகவலானது வெளியாக இருக்கின்றது. மருத்துவமனையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக இந்த செய்தியாளர் பிரபாகரன் நம்மோடு இருந்திருக்கிறார். பிரபாகரன், விவரங்களை பதிவு பண்ணலாம். இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழக சட்டத்துறை அமைச்சராக இருப்பவர் ரகுபதி. அவருக்கு கடந்த சில நாட்களாக இதய பிரச்சனை இருந்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அவர் திருச்சி கண்டோன்மெண்ட் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக இன்று அனுமதிக்கப்பட்ட அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு இதயத்தில் அடைப்பு இருப்பதாக தெரிவித்து அதை ஆஞ்சியோ மூலம் சரி செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளனர். அதன்படி அவருக்கு ஆஞ்சியோ சிகிச்சையானது அளிக்கப்பட்டு அவர் தொடர்ந்து மருத்துவர் கண்காணிப்பில் உள்ளார். அவருக்கு ஆஞ்சியோ சிகிச்சை நிறைவடைந்ததாகவும் தற்போது மருத்துவர்கள் கண்காணிப்பு இருப்பதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளனர். மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ள அமைச்சர் ரகுபதியை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே நேரில் சென்று சந்தித்தார். அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை விவரங்கள் குறித்தும் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதிக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. மற்றும் ஒரு கேள்வி பிரபாகரன், தற்பொழுது அவர் உடல்நிலையானது எப்படி இருக்கிறது? மருத்துவமனை தரப்பிலிருந்து ஏதாவது தகவல் வெளியாக இருக்கிறதா? தற்போது மருத்துவர்கள் தற்போது நலமுடன் இருப்பதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளார்கள். அவருக்கு ஆஞ்சியோ நிறைவடைந்த நிலையில் தற்போது மருத்துவர் கண்காணிப்பில் இருப்பதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இன்று காலை அமைச்சர் கே நேரும் அவருடைய சிகிச்சை குறித்து விவரங்களையும் கேட்டறிந்தார். தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதிக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்பொழுது அவர் உடல்நிலையில் முன்னேற்றம் இருப்பதாக மருத்துவமனை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்தோம். விவரங்களை எமது செய்தியாளர் பிரபாகரன் வழங்கியதை கேட்டோம்.